வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது மே மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா இவங்களோட யோசனை பிளானிங் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளை அதிகரித்து கொடுக்கும். நீண்ட நாள் எடுத்துக்கொண்ட வேலைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு வேலை செய்யலான்னு யோசித்து வச்சுருப்பீங்க. அந்த வேலைலாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சிக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். பலருக்கு எல்லாம் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற யோசனை இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை அதிகமாக யோசிக்கிறதும் உங்களுக்கு மனசில் அழுத்தத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் எந்த அளவுக்கு பொறுமையாக அமைதியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னிராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருந்த ஒர்க்கெல்லாம் இந்த வாரம் நீங்கள் முடிக்க வேண்டிய சூழ்நிலை வருங்க. மேலதிகாரிங்க உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அந்த ஒர்க்கெலாம் முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நீங்கள் நல்லபடியாக முடிப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ரெக்கார்ட் பொறுத்தவரையில் இல்லை கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் பொறுத்தவரையிலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அது கொஞ்சம் அவசியம் தேவைப்படும் உங்களுக்கு. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் திறமை நல்லபடியாக வெளிப்படும். உங்கள் ஆஃபீஸ் வேலையிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மற்றவர்களோட தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டுறது எந்த அளவுக்கு முடியுமோ அதை குறைச்சிக்கோங்க. அது தேவையற்ற சில வாக்குவாதங்களை உண்டு பண்ணி கொடுத்துரும். அதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் பொறுத்தவரையில். வியாபாரம் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட பழைய வாடிக்கையாளர்கள்கிட்டேருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன லாபங்கள் கூட சேர்ந்து பெரிய பலனாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாரத்தோட இறுதியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பேச்சுவார்த்தைகள் மூலியமாக ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணநிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். வரவு இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன செலவுகள் விஷயத்துலையும் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அது எந்த ஒரு கவலையும் இருக்கிறதுக்கு தேவையில்லை, பயப்பட வேண்டியதில்லை. சேமிப்பு பற்றி கொஞ்சம் சேவிங்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை கூட வரும். பழைய பணம் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கிறீங்களோ இல்லை உங்களுக்கு வர வேண்டிய கலெக்ஷனோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தேவையான செலவுகள் மட்டும் செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். மருத்துவ செலவு இல்லை வீட்டு உபயோகத்துக்கான செலவு அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது மிஸ்கால்குலேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் இங்கே செலவு பண்ணுமா அங்கே செலவு பண்ணுமா அப்படின்ற குழப்பம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க. கொஞ்சம் ஞாபகம் வச்சு ஒரு வேலையும் செய்யுங்க. உங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டில் உங்கள் பொறுப்பு அதிகரிக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது கேட்டுப்பாங்க. அதே நேரங்களில் உங்கள் பேரில் கொஞ்சம் ப்ரெஷர் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெற்றோரோட ஆலோசனை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரியாக இருக்கும். உங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூட பேசும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. அது வாக்குவாதத்தை உண்டு பண்ணி கொடுத்துரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒரு வேலையும் செஞ்சிங்கன்னா ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சின்ன சின்ன ஒரு மனசு வருத்தத்தை ஏற்படுறது மாதிரியான பேச்சுகளை தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் அலட்சியமாக இருக்காதீங்க. கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நர்வ் ப்ராப்ளம் நரம்பு சம்மந்தமான கொஞ்சம் அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்கம் குறையாமல் பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சாப்பிட்ற நேரத்தை மாற்றாதீங்க. கரெக்டான நேரத்தில் சாப்பிடுங்க. அது ரொம்ப அவசியம். தண்ணி குடிக்கிறது கரெக்டாக தண்ணி குடிச்சிட்டே இருங்க. தேவையான நேரங்களில் தேவையான அளவு தண்ணி கண்டிப்பாக குடிங்க. அது உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்ல நிலைவாற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கும். காம்படேட்டிவ் எக்ஸாம் எல்லாம் இவங்க சிறப்பாக அட்டன் பண்ண முடியும். இவங்களோட ப்ரொஃபஸர்ஸோ இல்லை டீச்சர்ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஒரு உள்ளுணர்வு அமைதியாக தான் செயல்படும். அமைதியாக இருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைதி தரும். விநாயகர் வழிபாடு செய்யுங்க அல்லது பெருமாள் வழிபாடு செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனசு அமைதி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா இந்த 2 நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும்.
நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு இந்த 2 நாளை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டகரமான நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5, 6. நம்பர் 5 அண்ட் 6 வந்து உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். அது பயன்படுத்திக்கோங்க. கலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரும் ஒயிட் கலரும் உங்களுக்கு இந்த வாரம் லக்கி கலராக இருக்கும். அது வந்து பெரும்பாலும் பயன்படுத்துங்க. உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் அது உண்டு பண்ணி கொடுக்கும். புதன்கிழமை வந்து விநாயகர் வழிபாடு செய்யுங்க. அது ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கன்னிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒழுக்கமும் ரொம்ப பொறுமையும் அவங்களுக்கு வந்து நிறைய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அவங்கள மாற்றி கொடுக்கும். இதுதான் நான் உங்க கூட பகிரணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. மீண்டும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது எனக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.